41 பேர் மரணம் அடைந்ததற்கு பிறகு அந்த 41 குடும்பத்தில் இருக்கிறவங்க விஜய் மீது கோபப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை. ஆச்சரியமா இருக்கு. எல்லோருடைய குற்றச்சாட்டும் எவ்வளவு பொறுப்பற்ற தன்மைன்னு சொன்னாங்க. அவர் அங்கேயே இருந்திருந்தா மீண்டும் அசம்பாவிதம் அரங்கேறி இருக்கும், விபரீத சம்பவங்கள் விளைந்திருக்கும், கலவர சூழல் ஏற்பட்டிருக்கும். மீண்டும் 41 பேருங்கிறது தாண்டி 82 பேருங்கிற இடத்துக்கு வந்து நின்னது. அதிமுக முடிஞ்சு போச்சுங்க. எடப்பாடி பழனிசாமி முடிஞ்சு போச்சு. எதிர்கட்சி தலைவர் வருவதற்கு வாய்ப்பு நம்பிக்கை தான் இருக்கும். அதிமுகவோட இடத்தை தாவேக நிரப்புங்கிற நிரப்பியாச்சு. இல்ல சார், அதான் தேர்தல் எல்லாம் தெரிய போகுது. நிரப்பியாச்சு. 8% ஓட்டு வாங்கிட்டானே. உங்களை போன்றவர்கள்லாம் அவர் வந்து ஒண்ணும் கிடையாது, இந்த தேர்தலில் 4-5% கூட வராது, 1% கூட வராது, இப்படிதான் சொல்லிட்டே இருக்கீங்க. அவர் ஏறிட்டே இருக்காரு. அது ஒன்றும் ஏற முடியாது. அன்னார் வேலையத்துல கலைஞர் அரங்கத்துல எல்லாரையும் கொண்டு திமுக அவங்க சேர்ந்துட்டாங்க. கொஞ்சம் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. இப்ப அவர் இருக்காரு. மாடு இருக்கு, பசு இருக்கு, மலை இருக்கு, கடல் இருக்கு. அடுத்து பன்னிகளை சந்திக்க போறதா தகவல் வருது. அவ்வளோ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க பேச்சாளர் மரியாதைக்குரிய நாஞ்சில் சம்பத் சார். சார் வணக்கம். வணக்கம். இப்போ டிவிகே வெர்சஸ் டிஎம்கே என்பது போலதான் களம் வரும் சட்டமன்ற தேர்தலில் வரும். வந்தாச்சு. எப்படி சார் வந்தாச்சுன்னு சொல்றீங்க? ஆமா, தம்பி விஜய்க்கு கொடுக்குற கூட்டத்தை பார்த்து அவர் விஜய் திமுக மேல கம்பு கல்லெறிகிறாரு. வந்தாச்சு. என்ன சார், ஒரு கரூர் கூட்ட நெரிசல் 41 பேர் மரணம் அடைந்தார்கள். மரணமடைந்து கிட்டத்தட்ட 38 நாட்களில் அவர் மக்கள் பிரச்சனை சம்பந்தமாக ஒரு குரல் கொடுக்கவில்லை, ஒரு அறிக்கை கொடுக்கவில்லை. பொதுக்குழு கூட்டத்தை அவர் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுகிறார். அதில் முழுக்க அவதூறுகளும் வன்மங்களும் துவேஷ பேச்சுக்களும் வந்து வெளிப்படுத்தப்படுகிறது. என்ன துவேஷம்? எப்படிலாம் திரு ஆதவர்ஜனா பேசினாருன்னு சொல்லி அந்த வீடியோக்குள்ளே ஆதவர்ஜனா என்ன பேசுனாரு, விஜய் என்ன பேசினாருன்னு விஜய் அவர்கள் கூட அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் உங்களை நறுக்குன்னு குட்டிச்சு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி அந்த சைகையை காட்டியது, வாயை மூடியது போல அவர் வந்து சைகையை காட்டியது. இது வந்து எனக்கு இது ஒரு புதிய பார்வை தான். ஏன்னா 41 பேர் மரணம் அடைந்ததற்கு பிறகு அந்த 41 குடும்பத்தில் இருக்கிறவங்க விஜய் மீது கோபப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை. ஆச்சரியமா இருக்கு. இனி ஒண்ணு, அவரு அந்த இடத்துல இருந்து வெளியேறிட்டார் சம்பவம் நடந்த பிறகு. எல்லோருடைய குற்றச்சாட்டும் எவ்வளவு பொறுப்பற்ற தன்மைன்னு சொன்னாங்க. அவர் அங்கேயே இருந்திருந்தா மீண்டும் அசம்பாவிதம் அரங்கேறி இருக்கும், விபரீத சம்பவங்கள் விளைந்திருக்கும், கலவர சூழல் ஏற்பட்டிருக்கும். மீண்டும் 41 பேருங்கிறது தாண்டி 82 பேருங்கிற இடத்துக்கு வந்து நின்று இருக்கும். காவல்துறை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி இருக்கும். அதனால நல்ல தொலைநோக்கு பார்வையோட பழி வந்தாலும் பரவாயில்ல, அந்த பழியை நானே சுமக்கிறேன்ட்டு அவர் புறப்பட்டு சென்னைக்கு வந்துட்டார். நீங்க ஒரு புது கோணத்தை அப்படி வைக்கிறீங்க. புதிய கோணம் தான், தமிழ்நாட்டுக்கு இது புதுசு இல்ல சார். அவர் போயிட்டாரு, சரி. அடுத்த கட்ட நிர்வாகிகளாவது அருகில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் முகாமிட்டு அடுத்த 2-3 நாட்களில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சென்று சந்தித்து ஒரு ஆறுதல் கூறியிருக்கலாம், நிவாரணத்தை உடனடியாக வழங்கி. அரசு வழக்கு போட்டாச்சு. யார் மீது வழக்கு போட்டார்கள்? அவைத்தலைவர் மீது, சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர் மீது, துணை செயலாளர் என்ன பொறுப்பில் தெரியல, நிர்மல்குமார் மீது வழக்கு போட்டாச்சு. அவங்க முன்ஜாமீன் கேட்கறாங்க, முன்ஜாமீன் கிடைக்கல. அவங்க தலைமறைவாக வாழ வேண்டிய கட்டம் வந்தாச்சு. மதியழகன் கைது செய்யப்படுகிறார், மாநகர பொறுப்பாளர் கைது செய்யப்படுகிறார், சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். ஒரு கையறு நிலையில கட்சி வந்துட்டுன்னு அவர் ஃபீல் பண்றார். அங்க போய் பார்த்துடலாம், மக்களை போய் பார்த்துடலான்னு சொல்லி எங்க 41 வீட்டுக்கும் போக முடியாது. அதனால ஒரு கல்யாண மண்டபத்தை தேடுங்கன்னா கல்யாண மண்டபம் கொடுக்கல. யாரும் கல்யாண மண்டபமே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவரே எல்லா வீட்டுக்கும் பேசுறாரு, வீடியோ கால்ல. ஆமா, பேசுறாரு. 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு.
ஒரு கல்லூரியினுடைய தாளாளர் வில்சன் நேற்றைக்கு முந்தா நாள் கூட்டத்தை நடத்தினவர், ஜேபிஆர் காலேஜ் தாளாளர் வில்சன் கரூருக்கே சென்று 41 குடும்பத்துக்கும் 5000 கொடுத்து மாதந்தோறும் 5000 ரூபா அவங்க கணக்கில் வரும்னு அவங்க அக்கௌண்ட் நம்பரை வாங்கிட்டு 41 குடும்பத்துக்கு இன்சூரன்ஸையும் தொடங்கிட்டார். இப்படி ஒரு பர்சனாலிட்டி வேற கட்சியில் இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல அவருக்கு முற்றிலுமா பொறுப்பே இல்லைன்றீங்களா விஜய்க்கு? கேளுங்க, அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தானே, அவர் செய்ய வேண்டும். அவர் 20 லட்சம் ரூபா கொடுத்துட்டாரு, காயம்பட்டவங்களுக்கு ரூபா கொடுத்துட்டாரு. என்ன செய்யறது? கடுமையான பாதுகாப்பு கெடுபிடியில் நம்ம வாழ வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சென்னைக்கு வரவழைச்சாரு. எல்லார்ட்டையும் மனம் விட்டு பேசினாரு. என்னைக்கு உங்க கூட நான் இருப்பேன்னு சொன்னார். அதனால கரூர் சம்பவத்தில் நீங்க காலச்சுவடுன்னு ஒரு இதழ் வருது, தமிழ்நாட்டில் வருகிற அர்த்த செறிவுள்ள ஒரு இதழ். அது அதில் எல்லோர் மீதும் கரை அப்படின்னு ஒரு தலையங்க எழுதினாங்க. என்ன கேட்டால் யார் குற்றவாளின்னா மக்கள் தான் குற்றவாளி. குழந்தைகளோடு வராதேன்னு சொல்லிட்டார், குழந்தைகளோட வர்றாங்க. முதியவர்கள் வர வேண்டாம்னு சொல்லிட்டார், முதியவர்கள் வர்றாங்க. நோயாளிகள் வராதிங்கன்னு சொன்னார், நோயாளிகள் வர்றாங்க. அதை தாண்டி அந்த ஒரு குழந்தையோட ஒரு அம்மா வருதுன்னா வராதிங்க, உள்ளுக்கு வராதிங்க, உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு அவங்களை அப்புறப்படுத்துவதற்கு தாவேக்கா செய்த பெரிய தவறு. ஒரு வாலண்டியரை அங்கே நிறுத்தி இருக்கணும். பல மாநாடுகளை பார்த்தவனா, பங்கெடுத்தவனா, அதையெல்லாம் நாங்கள் செய்வோம். இது ஒன்றுமே செய்யலை, அதுதான் காரணம். அதனால அதில் பாடம் பெற்றுக்கொண்டார் விஜய். 41 பேர் உயிரிழப்புக்கு பிறகு பாடம் பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் இப்போ சுற்றுப்பயணத்துக்கு அனுமதி கேட்டிருக்காரு, போறாரு. இப்போ அதிமுகவோட இடத்தை தாவேக்கா நிரப்புங்கிற நிரப்பியாச்சு. இல்ல சார், அதான் இப்ப தேர்தல் எல்லாம் தெரிய போகுது, நிரப்பியாச்சு சொல்றீங்களே, நிரப்பியாச்சுன்னு சொல்றீங்க இல்லையா? நிரப்பியாச்சு. மக்கள் இஷ்யூவை எந்த அளவுக்கு அவர் அட்ரஸ் பண்றாரு, எந்த அளவுக்கு அவர் வந்து மக்களோடு மக்களாக இருக்கிறார் என்கிற ஒரு கேள்வி பண்ற பேச்சு நீங்க இன்னும் அவர் சினிமா முகத்துல தான் இருக்கிறாரு திரு விஜய் அவர்கள். அவர் எப்படி நீங்க வந்து பிரதான எதிர்கட்சியான அதிமுகவோட நீங்க ஒப்பிட முடியும்? ஒப்பிடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்றாங்க. யாரு சொன்னது? யாரு? பலராலும் முன்வைக்கப்படுது. அதெல்லாம் அதிமுக முடிஞ்சு போச்சுங்க. எடப்பாடி பழனிசாமி முடிஞ்சு போச்சு. எதிர்கட்சி தலைவர் வருவதற்கு வாய்ப்பு தம்பிக்கு தான் இருக்கும். எதிர்கட்சி தலைவரா வந்துடுவாரு. ஜெயலலிதா வருவான்னு நினைச்சீங்களா 89ல? அது மாதிரிதான். இல்ல அப்போ அப்படி வருவார் என்றால் எத்தனை சதவீதம் வரை அவர் வந்து உயரக்கூடும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? திரு விஜய் அவர்கள் முதன்முறையாக இந்த சட்டமன்றத்தில் சந்திக்க போகிறார். சதவிகிதம் எவ்வளவு வரும் என்று நீங்கள் கணிக்கிறீர்கள் உத்தேசமா? என்னால அது கணிக்க தெரியல. இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஒரு பதவிக்கு வரணும், பொறுப்புக்கு வரணும் அப்படின்னா குறைந்தது 20% வாக்குகளாவது வேண்டும் அல்லவா? வரணும். அது வரும். 20% வாக்கு வரும், தாண்டி வரும். ஓஹோ, எப்படி சார்? ஒரு கட்டுமானம் கிடையாது, ஒரு கிட்டத்தட்ட 72,000 பூத் இருக்கு. பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் முதல்ல அவரால் நியமிக்க முடியுமா? அதெல்லாம் உடனே ஒரு நாள் தானே வேணும். ஒரு நாள் திமுக அதிமுகவுக்கு நிகரா அவரால் வந்து போட முடியுமா? போட முடியும். ஓகே சார். இப்போ அப்படி ஒருவேளை இப்ப தாவேக்கா திமுக அப்படிங்கிறதான் களம் அப்படின்னா, ஆனா முதலமைச்சர் வந்து என்றைக்குமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பேர் சொல்லி விமர்சிக்கிறதை தவிர திரு விஜய் அவர்களுடைய பெயரை இதுவரை திரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உச்சரித்ததே கிடையாது. அவரை வந்து பொருட்படுத்தியதே கிடையாது. பொருட்டாகவே கருதல. எஸ், பொருட்டாகவே கருதல. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இவரு தான் நமக்கு எதிரின்னா தெரியுது. எடப்பாடி பழனிசாமியை பேர் சொல்லி பழனிசாமி இப்படி வந்து அரசியல் பண்றாரு, பழனிசாமி பாதம் தாங்கிய பழனிசாமி எப்படி ஒரு 4-5 விமர்சனம் பண்றாருல, பேர் சொல்லி விமர்சனம் பண்றாருல, அது அங்கீகாரம் கொடுக்குறாருல முதலமைச்சர். விஜய் பேச முடியல. அப்ப அவருக்கு என்ன, அவருக்கு முன்னாடி மக்கள் இருக்காங்கன்னா உணர்றாரு ஸ்டாலின். அப்படி சொல்றீங்க. நான் எப்படி கேட்கிறேன் கேள்வி, இதே திரு சீமான் அவர்களையும் வந்து முதலமைச்சர் அவர்கள் பெயர் சொல்லி விமர்சனம் செய்தது கிடையாது. இத்தனைக்கும் நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி. ஆமா,
இது பெரியார் சம்பந்தமான அவர் ஒரு அவதூறு பேச்சையும் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கப்பட்ட பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உதாசீனப்படுத்தி சென்றாரே தவிர அவருடைய பெயர் கூறி விமர்சனம் செய்யவில்லை. மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களும் சரி. அப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இப்படி சொல்லிட்டாரா? அப்ப வந்து சீமானுக்கு மக்கள் பலம் இருக்கின்றது என்று திரு ஸ்டாலின் அவர்கள் எண்ணுகிறாரா? 8% ஓட்டு வாங்கிட்டானே. உங்களை போன்றவர்கள்லாம் அவர் வந்து ஒண்ணும் கிடையாது, இந்த தேர்தலில் 4-5% கூட வராது, 1% கூட வராது, இப்படிதான் சொல்லிட்டே இருக்கீங்க. அவர் ஏறிட்டே இருக்காரு. அது ஒண்ணும் ஏற முடியாது. நிர்வாகிகள் பூரா போயிட்டாங்க. சரி, இப்படியே சட்டமன்ற தேர்தலையும் முக்கிய நிர்வாகிகள் பூரா போயிட்டாங்க தம்பி. அண்ணார் வேலையத்துல கலைஞர் அரங்கத்துல எல்லாரையும் கொண்டு திமுக அவங்க சேர்ந்துட்டாங்க. கொஞ்சம் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. இப்ப அவர் இருக்காரு. மாடு இருக்கு, பசு இருக்கு, மலை இருக்கு, கடல் இருக்கு. அடுத்து பன்னிகளை சந்திக்க போறதா தகவல் வருது. அவ்வளவுதான் சார். பாத்தீங்களா, எல்லாரும் வந்து சட்டமன்ற தேர்தல் கருத்துல வச்சு கூட்டணி எப்படி அமைக்கணும், எப்படி நம்ம வந்து இது பண்ணணும்னு சொன்னா, நான் ஒரு தலைவர் மக்களை நெறிப்படுத்துவதற்கு இந்த வாழ்வாதாரத்தை வந்து எப்படி வந்து மக்கள் மத்தியில எடுத்து செல்லணும் அப்படிங்கிற நோக்கோடு ஒரு மாநாட்டை நடத்துறாரு, கடல் மாநாட்டை நடத்துறாரு, இந்த மாதிரியான மரங்களுக்கான மாநாடு நடத்துறாரு. இவைகள் எல்லாம் வந்து நம்மளுடைய வளங்கள் அல்லவா? அது அவர் ஒரு தலைவன் அப்படித்தானே சிந்திக்க வேண்டும். தேர்தல் நோக்கோடு தேர்தலில் வெற்றி பெறணும், பணத்தை கொடுத்து மக்களோட ஓட்டை வாங்கிடணும், இந்த நோக்கத்தோட தான் செயல்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்று நாஞ்சில் சம்பத் அவர்கள் கூறுகிறாரா? நான் என்ன சொல்றேன், உன் கொள்கை என்ன சொல்லு. தமிழ் தேசியம் என்ற ஒரு கொள்கையை அவர் முன்வைக்கிறார். தமிழ் தேசியத்துக்கும் திராவிட தேசியத்துக்கும் என்ன முரண்பாடு சொல்லு. திராவிடம் என்ற ஒன்றே கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. கிடையாதா? விஜய் அவர்களை வந்து கடுமையான பாருங்க, பஜகோவிந்தம், லலிதா சகஸ்ரநாமம், சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற நூல்களை தந்தவர், கனகதாரா சோஸ்திரம் தந்தவர், சமணத்தையும் பௌத்தத்தையும் காலடியில் பிறந்து கால்களால் இந்தியாவை அளந்து வாதத்தால் வீழ்த்தி பெருமகன் ஆதிசங்கர பகவத் பாதர் என்ன சொல்றாருன்னா, 400 இடங்கள்ல தமிழை பதிவு செய்த திருஞான சம்பந்தரை திராவிட சிசுனர். சுவாமி விவேகானந்தர் மனோகரமான மலையாள நாட்டுக்கு வந்த பொழுது நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்தை எழுதிய மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளைய சந்திச்சாரு. மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையிட்ட விவேகானந்தர் கேட்டார், நீங்க என்ன கோத்திரம்னு. நான் திராவிட கோத்திரம்னு சொன்னார் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. இந்தியாவினுடைய தேசிய கீதத்தை எழுதிய நிகரற்ற பெருங்கவிஞர் ரவீந்திரநாத் டாகூர் திராவிட உத்கல பங்கா அப்படின்னு சொன்னார். அண்ணா நாடாளுமன்றத்தில் ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக், ஐ ஆம் ப்ரவுட் டு கால் மைசெல்ஃப் டிராவிடியன்னு அண்ணா நாடாளுமன்றத்திலேயே சொன்னார். இதை தகர்க்கணும்னு நினைக்கிறான்ல விஜய், சீமான் நினைக்கிறாருல்ல, இது அவருக்கு இடப்பட்ட வேலை, கொடுக்கப்பட்ட வேலை. ஏன்னா இந்தோ ஆரிய மொழி குடும்பத்திற்கு எதிர் திசையில் நிற்கிற மொழி குடும்பம் திராவிடம். இந்த நாட்டில் நடக்கிற யுத்தம் கலாச்சார யுத்தம். இந்த கலாச்சார யுத்தத்தில் ஆரியர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிகார பலத்தோடு வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் போன்றவர்கள் பிரச்சாரத்தை நம்பி இருக்கிறது. இந்த பிரச்சாரத்தை களங்கப்படுத்துவதற்கும் ஆரிய அடிமைகள், ஆரிய வர்த்தம் என்கிற ஆரியர்களுக்கு இந்த நாட்டில் அடியாள் வேலை பார்க்கிற வேலையை நண்பர் சீமான் செய்து கொண்டிருக்கிறார். ஓகே, இப்போ விஜய் அவர்கள் திராவிட உணர்வோடு பெரியாரெல்லாம் முன்னிலைப்படுத்துறாருல, அவர் வந்து இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, திராவிடத்திற்கு இவ்வளவு பெரிய பாரம்பரியம் இருக்கிறது, திராவிடம் தான் இந்த மண்ணிற்கு ஏற்ற ஒரு சித்தாந்தம் என்பது போலலாம் நீங்க உணர்வோடு பேசுறீங்க இல்லையா. விஜய் அவர்களால் சுண்டு சீட்டு இல்லாமல் 3 நிமிடம் திராவிடத்தை பற்றியும் தந்தை பெரியாரை பற்றியும் அதெல்லாம் பயிற்சியில வரும். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருக்க முடியுமா? எப்படி தமிழகத்துக்கு தலைவரா ஒரு ஐக்கானா வந்து இப்படி முன்னிலைப்படுத்துறீங்க? சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் 4-5 கூட்டம் பேசும்போது வந்துடும். அந்த கூட்டத்தோட இந்த கூட்டம் இருந்துச்சு, ஒவ்வொரு கூட்டமா வந்துடும். இறுதியான ஒரே கேள்வி சார், மாண்பு முதலமைச்சர் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்ற ஒரு தாரக மந்திரத்தை தொடர்ந்து அவர் முன்மொழிந்து முழக்கமிட்டு வருகிறார்.
இப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள் அஇஅதிமுக இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமை இத்தோடு முடிவுரை எழுதப்படும் என்ற கருத்து. மாண்பு முதலமைச்சர்களுடைய இந்த இலக்கு என்பது அடைந்து விடுவாரா இந்த சட்டமன்ற தேர்தலில்? விஜயனுடைய பொசிஷன் என்னவாக இருக்கும்? முதலமைச்சர் அந்த இலக்கை நிர்ணயித்திருக்கிறார். 200 அந்த இலக்கை வென்றெடுப்பதற்கு இன்னும் கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும். அதற்காக கடுமையாக வருகிற நாட்களை தொண்டர்களை களத்தில் நிற்க வைத்து பாடுபட வேண்டும். முதலமைச்சருடைய இலக்கு நிறைவேற நாஞ்சில் சம்பத்தின் வாழ்த்துக்கள். விஜயனுடைய நிலை என்னவாக இருக்கும்? அவர் எத்தனை சீட்டுகள் வாங்குவதற்கு வாய்ப்பு? எதிர்கட்சி தலைவராக போறாரு. இப்ப எடப்பாடி அவர்கள் இருக்கக்கூடிய சீட்ல அவர் உட்காருவார். ஆமாம், எடப்பாடி அவர்கள் முற்றிலுமாக எடப்பாடி மீண்டும் வரம் செய்ய வேண்டியது. ஓகே சார், நிச்சயமா பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிக நன்றி.